வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் இன்று 8வது நாளை எட்டியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் உச்சத்தை அடைந்துள்ளது. வளைகுடா நாடுகள் மற்றும் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றங்கள் குறித்த முழுமையான தகவல்களை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 28 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 8வது நாளான இன்று இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு நிலையங்கள், இராணுவ தொழிற்சாலைகள் மற்றும் புரட்சிகர பாதுகாப்பு படையின் முக்கிய கட்டளை மையங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தரைக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு முக்கிய மூலோபாய பதுங்குகுழி இஸ்ரேல் படைகளால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடம் இருந்து நிபந்தனையற்ற சரணடைதலை கோரியுள்ளார். ஈரான் சரணடைந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய தலைமையை நியமித்தால் மட்டுமே அந்நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவப் போவதாக அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஹர்முஸ் ஜலசந்தி மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இது உலக நாடுகளின் எரிபொருள் விநியோகத்தை பாதிப்பதோடு சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்திலும் பெரும் முடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி வருகிறது. இதில் சில ஏவுகணைகள் சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் வான்வழியில் தற்காப்பு அமைப்புகளால் இடைமறித்து அழிக்கப்பட்டன. கத்தார் வான்வழியிலும் ட்ரோன்கள் தென்பட்டதால் அங்கு விமான போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. மேலும் லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளதால் இஸ்ரேல் தற்போது லெபனான் எல்லைகளிலும் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இதுவரை 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநாவின் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இங்கு இதுவரை 217 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் 798 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுப்பதில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அமீரக வான் பாதுகாப்பு அமைப்பு 9 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 109 ட்ரோன்களை வெற்றிகரமாக தடுத்து அளித்துள்ளது. போரின் தொடக்கத்திலிருந்து இதுவரை அமீரகத்தை நோக்கி ஏவப்பட்ட 1184 ட்ரோன்களில் 1110 ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் விழுந்த சிதறல்கள் காரணமாக 3 ட்ரோன்கள் அமீரக நிலப்பரப்பிற்குள் விழுந்ததாகவும் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இன்று காலை துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்ததாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. ஆனால் துபாய் அதிகாரிகள் அந்த தகவல்களை மறுத்து இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையின் எச்சங்கள் விழுந்ததால் ஏற்பட்ட ஒரு சிறிய சம்பவம் மட்டுமே எனவும் அது உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதி அளித்துள்ளனர். போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அவர்கள் தாக்குதல்களில் காயமடைந்து அமீரக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து மருத்துவ மற்றும் வாழ்வாதார உதவிகளையும் அரசு வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்தார். போர்க்காலத்திலும் மனிதாபிமானத்தை முன்னிலைப்படுத்தும் அமீரகத்தின் இந்த அணுகுமுறை உலக தலைவர்களால் பாராட்டப்பட்டு வருகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் அரசு தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் ஈரானின் பதிலடி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட அண்டை நாடுகளிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கோரினார். அண்டை நாடுகளின் மீது இனி தாக்குதல் நடத்தப்படாது என்றும், ஆனால் ஒருவேளை அங்கிருந்து ஈரானை தாக்கினால் மட்டுமே பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும், ஈரானிய மக்களை அடிபணிய வைக்க நினைப்பவர்கள் அந்த ஆசையுடனேயே கல்லறைக்கு செல்வார்கள் என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்தார். துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அல் மக்தூம் விமான நிலையங்கள் தற்காலிக நிறுத்தி வைப்பிற்கு பிறகு வரையறுக்கப்பட்ட விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளன. எமிரேட்ஸ் மற்றும் எத்திஹாத் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் சுமார் 70க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மீண்டும் சேவையை தொடங்கியுள்ளன. இருப்பினும் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகள் உள்ள பயணிகள் மட்டுமே விமான நிலையத்திற்கு வருமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையாக துபாயின் குளோபல் வில்லேஜ், ஐன் துபாய் மற்றும் துபாய் பூங்காக்கள் இந்த வார இறுதி வரை மூடப்பட்டுள்ளன.
பஹ்ரைனில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அங்கு தங்கியிருந்த கத்தார் கடற்படை வீரர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். சவுதி அரேபியா தனது வான்வெளியில் புகுந்த பல ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக அளித்துள்ளது. இதற்கிடையில் கத்தாரின் அரசு நிறுவனங்கள் மற்றும் ஆயுதப்படைகளுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட ஒரு அரபு நாட்டை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த போர் சூழ்நிலையில் தவறான தகவல்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பகிர வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான வீடியோக்களை பகிர்வதே சட்ட நடவடிக்கைக்கு வழிவகுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் ஓமான் மீது தாக்குதல் நடந்ததாக சமூக வலைத்தளங்களில் பரவிய தகவல்களை அந்த நாட்டின் அதிகாரிகள் மறுத்துள்ளனர். நாட்டின் எரிபொருள் சேமிப்பு மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் வழக்கம் போல நடைபெற்று வருகின்றன என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கட்டார் தற்காலிகமாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்த வான்வழி இயக்கத்தை மீண்டும் பகுதி அளவில் திறந்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் விமான இயக்கம் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இவைதான் இதுவரையில் இடம்பெற்ற இந்த நாளின் முக்கிய செய்திகள். இது போன்ற முக்கிய செய்திகளையும் நடப்பு விவகாரங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.